துளசி ரெடியா? இதோ வந்துட்டேங்க. என்னோட பெல்ட் எங்க வச்சிருக்க? கட்டில் மேல தான் வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கீங்க. மார்க்கெட்டிங் மேனேஜர் மாதிரி. ஸ்மார்ட் பாய். ஒரு நிமிஷம். என்னங்க? என்னது? முதல் நாள் வேலைக்கு போறீங்கல்ல, அதான் காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். உங்களுக்கு வேலை பாக்குற இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, மத்தவங்க பாராட்டணும், உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தேன். சின்ன வேலையா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும் பாருங்க. தேங்க்ஸ். என்னமோ தெரியல துளசி, இன்னைக்குதான் முதல் நாள் வேலைக்கு போற மாதிரியே இருக்குது. ஏன்? ஆமா, முந்திலாம் காலைல எழுந்துச்சு குளிச்சு பரபரப்பா ஆபீஸ்க்கு கிளம்பி போயின்னு இருப்பேன். இப்பதான் ஆபீஸ்க்கு போறது இல்ல, டச் விட்டு போச்சுல. இஷ்டத்துக்கு தூங்கி எழுந்துச்சு காலை நேரம் பார்க்காம இருந்துட்டு இப்ப திடீர்னு கிளம்பி போகும்போது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்குது. ஐயா, வீட்லயே வெட்டி ஆபீசரா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? ஹலோ, யார பத்தினா பேசிட்ட? நாங்கெல்லாம் வேலைன்னு வந்தா ஃபயர் மாதிரி. என்ன இப்ப லேசா செல்ஃப் எடுக்கல, ஸ்டார்டிங் ட்ரபிள். அதான் இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம்ல. வரட்டா? ஒரு நிமிஷம். ஃபயர் மாதிரி வேலை பாக்குறவங்களுக்கு ரொம்ப பசிக்கும்ல, இந்தாங்க. என்னது இது? இதுல சோறு, குழம்பு, ரசம், பொரியல் எல்லாமே வச்சிருக்கேன். 2 வாழைப்பழத்தையும் வச்சிருக்கேன். மறக்காம சாப்பிடணும். காலேஜ் போற அவசரத்துல எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பண்ணுங்கற? போற ஏதாவது சாப்பிட்டு போயிருப்பேல. ஏன் இது நான் செய்யாம வேற யார் செய்வாங்க? ஓ, இதே மாதிரி எனக்கு ஒண்ணு நான் கேட்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு மட்டும் இல்ல, காலம் முழுக்க உங்களுக்கு பிடிச்சது செஞ்சு தரதா நான் இருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத கேளுங்க, அதான் எனக்கு சந்தோஷம். இதுல சோறு, குழம்பு, ரசம், பொரியல் எல்லாமே வச்சிருக்கேன். 2 வாழைப்பழத்தையும் வச்சிருக்கேன். மறக்காம சாப்பிடணும். காலேஜ் போற அவசரத்துல எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பண்ணுங்கற? போற ஏதாவது சாப்பிட்டு போயிருப்பேல. ஏன் இது நான் செய்யாம வேற யார் செய்வாங்க? ஓ, இதே மாதிரி எனக்கு ஒண்ணு நான் கேட்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு மட்டும் இல்ல, காலம் முழுக்க உங்களுக்கு பிடிச்சது செஞ்சு தரதா நான் இருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத கேளுங்க, அதான் எனக்கு சந்தோஷம். துளசி, வாங்க மாமா. என்ன மாப்ள, வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? அதான் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனில வர சொல்லிருக்காங்க மாமா. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆமா, அந்த இன்ஸ்பெக்டரோட பொண்ணு எப்படி இருக்கான்னு விசாரிச்சீங்களா? பரவாயில்ல மாமா, அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன சரியான நேரத்துல துளசி மட்டும் அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்காம இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு பெரிய சிக்கலா போயிருக்கும். நல்லது செய்ய போய் கடைசியில நமக்கே வம்பா போயிடுச்சு. இனிமையாவது இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா சொல்லுங்கப்பா. வீதியில யாரும் கஷ்டம்னு வந்து நின்னுட கூடாது. உடனே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி வம்ப விலைக்கு வாங்க ஓடிடுவாரு. ஏன் அவளை வீட்டுக்கு கூட்டு வந்தப்போ நீ உள்ளோட மட்டும் சொல்லிருக்கணும். சொல்லாம விட்டது நீதான். வீட்டுக்கு வந்தவளை எப்படிங்க போன்னு சொல்ல முடியும்? அவளே ஆதரவு இல்லாம அழுதுட்டு நிக்கிறா. பாக்க பாவமா இருந்துச்சுல, அதேதான் எங்களுக்கும். நான் கூட்டு வந்தது தப்புனா நீ உள்ள விட்டது தப்புதான். சும்மா பேச்சு மாத்தாதீங்க. நீங்க கூட்டிட்டு வரலனா நான் எதுக்கு உள்ள விட போறேன்? விடுங்க விடுங்க, எதுக்கு நீங்க 2 பேரும் இதை பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்ள, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. முறைகிற சரி மாமா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இனியும் நீ ரெடியா நின்னுங்கற? உனக்கு காலேஜ் டிராப் பண்ண சீக்கிரம் வா. நான் தான் ரெடி ஆகலல, நீங்க கிளம்புங்க, இல்ல ஃபர்ஸ்ட் டேவே லேட் ஆயிடும். அதுவும் கரெக்ட் தான். சரி, அப்ப நான் கிளம்புறேன். வரேன் மாமா. பத்திரமா போயிட்டு வாங்க. சரி மாமா. போயிட்டு வா. காஃபி போடட்டுமா? வேண்டாமா, உட்காரு. துளசி, நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த மாதிரி சரிக்கு சமமா மாப்பிள்ளை கிட்ட வாக்குவாதம் பண்ணாத. கோபத்தோட 100 வார்த்தை சொல்ற இடத்துல சிரிச்சுக்கிட்டே 1 வார்த்தை சொல்லு. அந்த 1 வார்த்தைக்கு மதிப்பு அதிகமா இருக்கும். இல்லப்பா, சில நேரத்துல அவரு தான் செய்யறதா சரிங்கிற மாதிரி நடந்துக்கிறாரு. தப்பு மாப்பிள்ளை கிட்ட மட்டும் இல்லம்மா, உங்ககிட்டயும் இருக்கு. அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே மாப்பிள்ளை கிட்ட பக்குவமா பேசி அந்த பொண்ணை வீட்டுல விட்டு வாங்க, நீ ஏன் சொல்லல? தப்புதான்ப்பா, எனக்கு அப்ப தோணாம போயிடுச்சு.
நீங்க 2 பேரும் இன்னொரு தப்பும் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உதவி செய்யறதுக்கு ஓடி வர்றது கனகும் ஜோசப்பும் தான். ஆனா அதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு வரதும் அவங்களுக்காக சாவியை வெளியில வச்சுட்டு போறதும் எந்த விதத்துல நியாயமா? நீங்க 2 பேரும் வெள்ள மனசோட தான் பழகுறீங்க. ஆனா பாக்குறவங்களுக்கும் அந்த வெள்ள மனசு தான் இருக்குன்றது என்னம்மா நிச்சயம்? நாளைக்கு யாரோ ஏதாவது பேசிட்டா ரொம்ப வேதனையா இருக்கும்மா. நீங்க சொல்றது புரியுதுப்பா. அதுக்காக அவங்கள வீட்டுக்கு வராதீங்கன்னு எப்படிப்பா சொல்றது? ஆஹா, நான் அப்படி சொல்லலமா. எதுக்காகவும் அவங்க பிரிஞ்சு போறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. நீங்க 2 பேரும் இருக்கும்போது அவங்க வரட்டும் போட்டும், நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா நீங்க இல்லாத நேரத்துல அவங்க இங்க வரதும் தங்கறதும் எனக்கு என்னமோ சரியா படலமா. அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க சொல்றது சரிதான்ப்பா. அவர் வந்ததும் நான் பேசி பாக்குறேன். பாத்தியா, அவசரப்பட்டு தப்பா யோசிக்கிறியே. ஃப்ரெண்ட்ஸ் வரதும் போறதும் சரியில்லைன்னு சொன்னா மாப்பிள்ளை வருத்தப்படுவாரு. நீ இப்படி பேசுறது அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க சங்கடப்படுவாங்க. யார் மனசும் நோகாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இதை மாத்திக்க. இதை பார்த்து துளசி, நான் இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க 2 பேரும் எப்ப சரிக்கு விடுவீங்க, கை கொட்டி சிரிக்கலான்னு நம்ம வீட்லயும் சரி மாப்பிள்ளை வீட்லயும் சரி சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்க நல்லபடியா வாழணுங்கிற பயத்திலையும் அக்கறையிலையும் தான் நான் இப்படி சொல்றேன். எனக்கு புரியுதுப்பா. சரிம்மா, உனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு போயிடுங்கப்பா. ரெடி ஆயிட்டு வா, நான் டிராப் பண்ணிடுறேன்.